பொய்யனேன் அகம் நகங்கிற மந்திரம், அந்த மந்திரத்தை நான் ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டோம். தனக்கு ஞானம் தந்ததை சொல்கிறாரு. திருவடிகளை பிரிந்ததற்காக நான் இறக்கலைங்கிறார். அந்த இடத்துல பிரிவுக்கு வருந்துறார். அதான் செத்திலா 10. அடுத்த மந்திரத்துக்கு வர்றார். அடுத்த மந்திரத்திற்கு வர்றாரு. புற்றுமாய் மரமாய். பொருள் எழுதிக்கிடுங்க. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே, தேவர்களும் தவம் செய்கின்ற பிறரும் எல்லோரும் தவம் செய்கிறார்கள். தவம் செய்யும்போது அவர்கள் மேல் புற்று வளர்கிறது. மரம் வளர்கிறது. புற்று வடிவாய் மரவடிவாய். அதாவது புற்று இருக்கிறது தெரியுது, மரம் இருக்கிறது தெரியுது, அவங்க இருக்கிறது தெரியலன்னு அர்த்தம். வால்மீகி எப்படி கண்டுபிடிச்சாங்க? புற்றுகளை உடைச்சி பார்க்கும்போது உள்ளே இருந்தார் வால்மீகியை சுற்றி என்ன ரெடி ஆயிற்று? புற்று ஃபார்ம் ஆயிற்று. ரமண மகரிஷியை அந்த பாதாளங்கள், அந்த சிவன் கோயில்களில் பாதாளங்கள்லேருந்து கண்டுபிடிக்கும் போது அவர் உடம்பு பூச்சி புழுக்களெல்லாம் அரிச்சிட்டு, பெரும்பகுதியை, கால் பகுதியெல்லாம் அரிச்சிட்டு. அதை சொல்கிறார். அவர்கள் புற்று இருப்பு மரம் இருப்பு தெரிந்து அவங்க இருப்பு தெரியலன்னு அர்த்தம். அவங்க எப்படி மரமாகனாங்கன்னு கேட்கக்கூடாது. நீரையுமே காற்றையுமே உணவாக கொண்டார்கள். உடல் வாடி போனார்கள். ஆனால் உன் திருவடியை அவர்கள் காணவில்லை. இத்தகைய பெருமை உடைய அரசன் நீ. என்னை ஓம் என்ற ஒரு மந்திரத்தால் ஆட்கொண்டாய். அந்த கருணையை நினைத்து என் நெஞ்சம் துடிக்க வேண்டும். துடிக்கவில்லை. உருக வேண்டிய உள்ளம் உருகவில்லை. உன்னை பிரிந்ததால் இறக்க வேண்டும், நான் இறக்கவும் இல்லை. என் உடம்பை நான் வெட்டி அடித்திருக்க வேண்டும், அதையும் செய்யவில்லை. தற்கொலை பாருங்க, எவ்வளோ பயங்கரமாக பாடுறாரு. நான் தற்கொலை செய்திருக்க வேண்டும், அதையும் செய்யவில்லை. இன்னும் இந்த உலகில் நான் அலைகிறேன், திரிகிறேன். இது எவ்வளவு இழிவானது! குறிப்புரை. ஓர் வார்த்தை என்பதற்கு பிரணவம், அதாவது ஓம் என்ற மந்திரம்னு அர்த்தம். பருகிலேன் என்பதற்கு அன்பு செய்யவில்லை என்று பொருள்.
மந்திரத்தை படிங்க. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும். முதல் வரிக்கு பொருள் எழுதலாம். தேவர்களும் தவம் செய்பவர்களும் தவம் செய்து புற்றிருப்பும் மரமிருப்பும் தெரிய அவர்கள் இருப்பு தெரியாத நிலை ஏற்பட்டது. நீரை காற்றை மட்டுமே அந்த தவநிலையில் புசித்தார்கள். ஆனால் உன் திருவடியை பார்க்கவில்லை. இது ஒரு பகுதி. இந்த மந்திரத்தை 2 பகுதியாக பார்க்கணும். ஆனால் அவர்கள் உன் திருவடியை பார்க்கவில்லை. இங்கு மாணிக்க வாசகர் தேவர் தவம் செய்வோர் இவர்களை புகழ்கிறார். அவர்கள் தவம் மிக பெரியது என்பதற்காகத்தான் புற்றுமாய் மரமாய்ங்கிறார். அதிக நேரம் அதிக காலம். பிறகு உணவு இல்லாமல் எது வாடி போச்சுங்கிறாரு? உடம்பே வாடிட்டுங்கிறாரு. வற்றின்ட்டார் 3வது வரியில் 2வது வரியில் சொல்கிறார். உடம்பே வற்றி போச்சுதுங்கிறார். அவர்களுடைய தவத்தை வியக்கிறார். யோகிகள் காற்றை உணவாக உண்பார்கள், காற்றையே உணவாக கொள்வார்கள் யோகிகள். காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன பட்டினத்தார் சொல்றார். காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கங்கை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பு இல்லாதவர். திருவிடைமருதூர் பதிகத்தில் பாடுறார். காற்றை உணவாக கொள்ளுவார்கள் யாரு? யோகி. தங்களுக்கு தேவையான எனர்ஜியை எதிலிருந்து எடுத்துருவாங்க? காற்றிலிருந்து எடுத்துருவாங்க. இந்த இடத்துல மாணிக்க வாசகர் அவர்களுக்கெல்லாம் அரியவனானாய் எனக்கு எளியவனானாய்னு சொல்றாரு. அவர்களுடைய சாதனையை உயர்த்தி தன் சாதனையை தானே குறைச்சி சொல்றார். தன்னுடைய சாதனையை தானே குறைச்சி சொல்றார். அது மாணிக்கவாசகருடைய தனித்தன்மை. யாரும் தன்னுடைய சாதனையை என்ன செய்ய மாட்டாங்க? குறைச்சி சொல்ல மாட்டாங்க. அது மாணிக்கவாசகருடைய பணிவு மொழி. அப்புறம் இதில் இன்னொரு மாணிக்கவாசகர் வழக்கமாக சொல்கிற ஒரு செய்தியும் இதுக்குள்ளே இருக்குது. அந்த திருவண்ட பகுதியில் 125வது வரியில் பலர் முயன்றும் வெளிப்படாமல் ஒழித்தல் என்ற பகுதியை 15-20 தடவை உரையோடு படிச்சிங்கன்னா தான் இந்த மந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை நான் படித்தும் காட்டிட்டேன். சரியா? இந்த வற்றியாரும் நின் மலரடி காணாங்கிற இடத்துல ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. என்ன செய்தின்னா, மாணிக்கவாசகர் சொன்னதில் நிறைய காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். அதாவது மாணிக்கவாசகர் அவங்க என்ன சாதனம் செஞ்சாங்க, என்ன மந்திரம் சொன்னாங்க, இறைவனுக்கு மலர் வச்சாங்களோ அது எதுவுமே சொல்லலை. அதை கவனிக்கணும். புற்று வந்தது, மரம் வந்தது, தண்ணியை குடித்தான், காற்றை குடித்தான், உடம்பு வத்தினான், சாப்பாட்டை குறைச்சான். என்ன சாதனை என்ன பண்ணான்? எதுவுமே இல்லை. இதில் ஒரு நுட்பம் இருக்குது. என்னென்னா, உடலை வருத்துவதன் மூலமாகவே இறைவனை அடையலாம் என்ற கோட்பாடு அடிபடுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ வள்ளுவரிடத்திலேயே யோகம்னா என்னதுன்னு கேட்டால் சாப்பிட உணவை குறைத்தல் தான் சொல்கிறார். அது யோகத்தின் ஒரு தொடக்க நிலை தான். உணவை குறைக்கிறதுனாலே இது வந்துடாது, சிவயோகம் வராது. யோகம் வரும், சிவயோகம் வராது. புரியுதா? அதில் அந்த குறிப்பை மாணிக்கவாசகர் மறைமுகமாக வச்சிருக்கிறார். உடம்பை வருத்துவதனாலேயே யோகத்தில் உடலை வருத்துதல் என்பது வெப்ப காலத்தில் வெப்பத்தையே அனுபவித்தல். குளிர்காலத்தில் நம்ம குளிர்காலத்தில் வெப்பத்தை அனுபவிப்போம், வெப்ப காலத்தில் குளிர் அனுபவிப்போம். இப்போ ஏசி விளம்பரம் ஏன் ஓவராக போடுறான்? புரியுதா உங்களுக்கு இப்போ? ஆனால் யோகி அப்படி பண்ணக்கூடாது. என்ன இருக்கோ அதை அனுபவிக்கணும். வெப்பத்தை வெப்பமாக அனுபவிக்கணும், குளிர அனுபவிக்கணும். அப்போ சுகம் தேடக்கூடாது. அந்த சுகம் தேடலை, சாப்பிடலை, தூங்கலை, எல்லாம் ஓகே சார். சாதனை என்ன? மாணிக்கவாசகர் இதில் சொல்ல வந்த செய்தி, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சார்,
சாமி திருவடியை பார்க்கல, ஆனால் எனக்கு ஈஸியாக வந்தார். அவர் சொல்ல வந்த செய்தி, நீங்கள் இந்த மார்க்கத்துக்கு வாங்க என்று அழைக்கிறார். இந்த உடம்பை வருத்துற வேலையெல்லாம் கொஞ்சம் என்ன செய்துக்கிடுங்க, குறைத்து கொள்ளுங்கள்ங்கிற குறிப்பும் அதில் இருக்குது. அந்த குறிப்பும் அதில் இருக்கிறது. சிவத்துக்கு முந்தைய யோக சாதனங்கள் எல்லாம் உடலை வருத்துதல். இப்போ நாயன்மார்கள் எல்லாம் கோயிலுக்காக தான் நடந்தாங்களே தவிர எந்த இடத்துலையும் உடம்பை வருத்தலை. எங்கேயாவது காட்டில் உட்காந்துருந்தாங்க, சாப்பிடாம அவங்க இருக்கணும்னு நினச்சா இவர் எதுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாரு? அவரே ஏன் சாப்பாடு கொடுக்குறாரு? அப்போ எதுக்கு சேக்கிழார் அறுசுவை உணவு கொடுத்தது உண்டினாலு 6 சுவை திறத்தனங்கிறத ஏன் பாடுறாரு? சைவம் என்ன சொல்ல வருதுன்னா, சாமி உனக்குள்ளே வந்துட்டார்னா நீ சாப்பிட்றது தூங்குறது எதுவுமே உன்னை பெருசாக என்ன செய்யாது, பாதிக்காது. சுவாமி சிவானந்தா சொல்லுவார், நீ மெச்சூர் ஆகிட்டான்னா வெளியிருந்து உள்ளே போகிற எதுவும் உள்ளே ஒன்று என்ன செய்யாது, மெச்சூர் ஆகலைன்னா வெளியிருந்து உள்ளே போகிறதுலாம் ஒன்று என்ன செய்யும், பாதிக்கும். வெங்காயம் பாதிக்கும், பூண்டு பாதிக்கும், காரம் பாதிக்கும், உப்பு பாதிக்கும். அதெல்லாம் என்ன ஆகலைன்னா, நீ மெச்சூர் ஆகலைன்னா. உலகியல் சிந்தனையை தூண்டக்கூடியவைகள் வெங்காயம், பூண்டு, இவைகளெல்லாம் அதையெல்லாம் குறைச்சிக்கன்னா நம்ம பக்குவப்படலன்னு அர்த்தம். பக்குவப்பட்டுட்டா இது எதுவுமே நம்ம என்ன செய்யாது, பாதிக்காது. நமக்குங்க என்பதன் பொருள் மாணிக்க வாசகரை போன்ற பக்குவப்பட்டவருக்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கையில் எடுத்துக்கொண்ட முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்திநெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம். பத்திநெறி என்னுடைய நெறி என்னது, அன்பு நெறிக்கு நீங்கள் வாங்க வேகமாக. அதனால தான் சைவம் தன்னுடைய மார்க்கத்தில் யோகத்தை தனியாக எடுத்து பேசலை, சரியை கிரியா யோகம் என்று சேர்த்து அடித்து கிராஸ் பண்ணி ஞானத்துக்குள்ளே தள்ளி விடுது. அதனால் காரணம் அதுதான். இந்த யோகிகள் சிலர் போய் எதில் நின்றுடுவாங்க, யோகத்தில் நின்றுடுவாங்க. நீங்கள் இந்த யோகம் செய்கிறவங்களையெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி தலையை இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய வித்தியாசமாக பண்ணுவாங்க. நம்ம கோயிலில் கொஞ்சம் ஓவராகவே சொன்னோம், ஊருக்குள்ளே நிறைய பேர் சுற்றுறானே சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு இதான் அதெல்லாம் இந்த புதுசாக கட்டண சாமியார்கள், அவங்களுக்கு என்ன பேர், எல்லா சாமியாரும் கிடையாது, கட்டணம் வாங்கி செய்கிற சாமியார்கள் எல்லாருமே அந்த பட்டியலில் வந்துடுவாங்க. அதை மாணிக்க வாசகர் என்ன செய்கிறாரு, அவர் எனக்கு எல்லா இடத்துலையும் மாணிக்க வாசகர் தனக்கு நடந்ததை சொல்கிறது எதுக்காக, உனக்கும் நடக்குங்கிறதுக்காக. இந்த இடத்துலையும் அதே தான், நான் இந்த மாதிரி ஒன்றுமே என்ன செய்யலை, நீயும் முடியாது விட்டுரு. சுவாமி சிவானந்தட்ட போய் ஒருத்தன் சொன்னானா, எனக்கு குண்டலினி சக்தி மேலே வந்துட்டு அப்படின்னாரான். அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது, காலையில் டிஃபன் பரிமாறிட்டு இருக்காங்க, போய் சட்னி ஊற்று அப்படின்னாரான். அவன் சொன்னான், நான் பெரிய விஷயத்தை, என்ன பெரிய விஷயம், குண்டலினி சக்தி வரும்போது வரும், வேலையை பாரு அப்படின்னாரான். சைவம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய வேலை நீ ஒழுங்காக செஞ்சால் அது மேலே வர வேண்டிய நேரத்தில் வரும். ரமண மகரிஷி அதற்கான தனி முயற்சிகளை வரவேற்கலை. யோகம் தியானம் என்று கண்ணை மூடிக்கொண்டு மணிக்கணக்கில் உட்காருவதே ரமண மகரிஷி. அவர் கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோவே பார்க்க முடியாது, கண்ணை திறந்து தான் உட்காந்துருப்பார். புரியுதா? உன்னுடைய வேலையை நீ பார்த்தா, நீ சரியகிரி யோகத்தை பண்ணுனா அது புறப்பட வேண்டிய நேரத்தில் தானாக என்ன செய்யும், புறப்படும். புரியுதா? டைம் ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கட்டாயம் பஸ் வெளியே வரும். டைம் கீப்பர் விசில் ஊதாட்டாலும் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு வெளியே வந்து தான் ஆகும். யாரும் ஏறலைனாலும் பஸ் வரும், உண்டா இல்லையா? பண்ணலை. நீங்கள் செயற்கை மழையும் வர வைக்கலாம், இயற்கை மழையும் வர வைக்கலாம். செயற்கை மழை நீங்கள் வர வச்சிட்டிங்கிறதுக்காக இயற்கை மழை வராமல் போகாது. புரியுதா? அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுதான் நிரந்தரமானது. ஆமாம், மாணிக்க வாசகர் அதை சொல்கிறார், இயல்பா நீ உன்னுடைய வேலையை என்ன செய்ய பாரு. அதுக்காக அது வேண்டாம் என்ற பொருளில் அவர் சொல்லலை, கஷ்டம்னு அர்த்தம். நீ சாப்பிடாமல் இருப்பியா, எதுக்கு உனக்கு அந்த ரிஸ்க்கு, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உன்னால் இருக்க முடியுமா, புற்று வளர்கிற அளவுக்கு நீ ஒரே இடத்துல உட்காந்துருவியா, உன்னால் ஒரு இடத்துல 5 நிமிஷம் கூட முற்றோதலுக்கு கூட உன்னால் காலம் முடக்கி உட்கார முடியல, சேர் போட வேண்டியிருக்குது, உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா அப்படின்னு என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அடுத்த மந்திரத்தை அடுத்த 2 வரியில் என்ன செய்யணும்னு சொல்கிறார். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னு சொல்கிறார். வற்றி ஆறு நின் மலரடி காணா, எதை காணலை, திருவடியை காணாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குங்க, இவ்வளவு காணாமல் காண முடியலை. அடுத்து சொல்கிற, என்னை நீ பிரணவம் என்ற ஒரு வார்த்தையினால் என்னை நீ படுத்தினாய். படுத்தி என்பதற்கு பொருள் வலை போட்டு பிடித்தாய். படுத்துதல் என்ற சொல்லுக்கு வலை போட்டு பிடிக்கிறது. இது பக்தி வலையில், அந்த வரிதான் சார் இந்த மந்திரம், அந்த வரிதான் இந்த மந்திரம். பக்தி வலையில் படுவோன் காண்க, பக்தி வலையை விரிங்கப்பா. யோகம் சாதனெல்லாம் நல்லது, ரொம்ப நல்லது, உனக்கு முடியுமா அதை சொல்லு. ஆமாம்,
மணிக்கணக்கில் உட்காந்து உடம்பு ஹீட் ஆகி உடம்பு பாதிக்கப்பட்டு முதுகு வலி வந்து கழுத்து வலி போய் திருகு வலி வந்த மாதிரி எதுக்கு உனக்கு? ஆமாம், முடியாது ஏன் செய்கிற? ஆமாம், முடியாது ஏன் செய்கிற? அதனால் என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து. அதில் அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. மாணிக்கவாசகர் என்ன செஞ்சார்? இறைவன் ஏன் அவரை ஒரு வார்த்தையில் பிடிச்சார்? அதுதான் மாணிக்கவாசகர் பெற்றதை நம்ம பெறுவதற்கான வழி. அவர் சொல்ல வந்த செய்தி வேறு ஒன்றும் இல்லை, குருவருளை பெறுவதற்கான வழியை பாருங்கிறார். குருவருளை பெறுவதற்கான வழியை பாரு. அப்போ அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்று சரியை தெரியும், நமக்கு சரியைக்கு டெஃபினிஷன் தெரியும். 2 கிரியை, 3 யோகம். சைவத்தில் யோகம்ங்கிறது என்னது? நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைத்தல். நினைத்தல் மட்டும்தான், உடம்பை வருத்துதல் அல்ல. சுந்தரர் எந்த ஊரில் சாப்பிடாமல் இருந்தார்? எந்த ஊரில் உடம்பை வருத்தினார்? அவர் எல்லாரையும் போல தான் அவரும் வாழ்ந்தார் சுந்தரர். நினைப்பு அங்கே இருந்தால் சரி. காதி விளை ஆடி இரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தை. என்னதான் கைவீசி அரட்டை அடிச்சுக்கிட்டு பொம்பளை நடந்தாலும் கவனம் தண்ணி குடத்தில் இருக்கிற மாதிரி கவனத்தை யார் மேலே வை? விஷயம் அவ்வளவுதான். ஆமாம், விஷயம் அவ்வளவுதான். அப்படி போயிட்டே இரு என்று சொல்கிறார். ஆமாம், திருவண்ட பகுதியில் 125வது மந்திரத்தொடரிலிருந்து ஒளித்தும் ஒளித்தும் என்று வருகின்ற பகுதியை எடுத்து இதோட பொருத்தி படிக்கணும். அந்த ஒளித்தும் ஒளித்தும் இல்லை, எல்லா மார்க்கத்தையும் சொல்லுவார். இங்கே வந்து ஒரு மார்க்கத்தை சொல்கிறார். யோகத்தை மட்டும். ஏன் யோகத்தை எடுத்து சொல்கிறாருன்னா, யோகத்தை சொன்னால் எல்லாம் சொன்னதாக யோகத்தை மட்டும் எடுத்து சொல்கிறார். என்ன எழுதுனீங்க? அது மாணிக்கவாசகர் வந்துட்டார். யார் என்ன வேணும்னு சொல்ல வர்றாரு? குருவருள் வேணும். சரியை கிரியை வேணும். சைவம் சொல்கிற யோகம் வேணும். சைவம் சொல்கிற யோகம்னா ஒன்று தான், நினைத்தல் தான். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும். இந்த பதிகத்துக்கு பிற்கால தலைப்பை பார்த்துக்கிடணும். பிற்கால தலைப்பு என்னது? அளவற்ற சிவானந்தத்தை அனுபவிக்கணும். அது யாரால முடியாது? அவங்களால முடியாது. எதன் மூலமாக தான் போக முடியும்? சாதனத்தின் மூலமாக தான். அளவற்ற சிவானந்தத்தை நோக்கி சாதனத்தின் மூலமாக தான் போக முடியும். அவர்கள் சாதனத்திற்கும் மாணிக்கவாசகர் சாதனத்திற்கும் வேறுபாடு என்ன? அவர்கள் சாதனம் இந்த கட்டமைப்பில் இல்லை. சரியகிரிய யோகம் என்ற கட்டமைப்பு அற்றது. இந்த வரையறை அற்றது. இந்த வரையறைக்குள் அது இல்லாததுனால அவர்களுக்கு கிடைக்காமல் போனது 3: இருவினை ஒப்பும் அலபரி பாகம் சத்தினி பாதம். இருவினை ஒப்பும் அலபரி பாகம் சத்தினி பாதத்தை இந்த வகை யோகங்கள் தராது. உடம்பு வத்துறதுனாலையோ புற்றா இருக்கிறதுனாலையோ மரமாக இருக்கிறதுனாலையோ அந்த ஆற்றல் வரும். அந்த சாதகன் வந்து மிகப்பெரிய ஆற்றல் உடையவனாக மாறுவான தவிர இருவினை ஒப்பும் அலபரி பாகம் சத்தினி பாதம் வராது. வராத போது குருவருள் வராது. குருவருள் வராத போது வினை நீக்கம் கிடையாது. உபதேசம் கிடையாது. மும்மல நீக்கம், பேரின்பம் கிடையாது. ஆமாம், அப்படி போட்டு பேரின்பம் கிடையாது. அந்த சாதனங்கள் பயனுடையவைகள். ஆனால் அதை எத்தனை வருஷம் செஞ்சாலும் திரும்பவும் நீங்கள் எதிலிருந்து ஆரம்பிக்கணும்? சரியகிரிய யோகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ நாம் மாணிக்கவாசகர் நாம் செய்ய வேண்டியது என்னென்னு சொல்கிறாருன்னா, மேற்கண்டவைகளை செய்து குரு உபதேசம் பெற்று, குரு உபதேசத்தை பெற்று குரு அடிமை கொண்ட பிறகு
நெஞ்சத்தில் ஒரு துடிப்பு இருக்கணும். நெஞ்சம் துடிக்க மாட்டேங்கிறார். துடிப்புனா என்னதுன்னா, அந்த குருவினுடைய உபகாரத்தை நினைச்சு பார்க்கணும். குருவின் கருணையை நினைக்கிறத தான் நான் பதட்டம்ங்கிறேன். தேவார வகுப்பில் ரொம்ப வலுவாக சொன்னேன். மாணவர் எந்த ஆலோசனையும் பண்ணாதீங்க. அழகாக நகைச்சுவையாக சொன்னேன். 1வது பெட்டில் இருக்கிறவர் 2 மாத்திரையை பக்கத்தில் இருக்கிற நீ இந்த 2 மாத்திரை தின்றா, மாத்திரையை 2 எனக்கு கொடுறா. டாக்டர் கிடக்கிறாரு, அவர் வரும்போது வருவார், மாத்திரை தின்னுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம்டா அப்படின்னு தான் நம்ம ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்காங்க. அதாவது ஆசிரியர் மாணவர் கலந்துரையாடலை விட மாணவர் கலந்துரையாடல் ஓவராக இருக்குது. எது சம்மந்தமாக இல்லை. கலந்துரையாடல் எது சம்மந்தமாக இருந்தால் பரவாயில்ல, பாட சம்மந்தமாக இல்லை. ஆமாம், அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். அது ஆசிரியருக்கு அதனால் ஒரு இழப்பும் வராது. நீங்கள் யாரும் என்னை விட்டு போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். என் மேலே கோவம் இருந்தாலும் போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் இல்லையே. என்ன சொல்கிறீங்க? அதனால தான் நீங்கள் அந்த பதட்டத்தோடும் நாயன்மார்கள்ட்ட இருக்கிற அந்த பதட்டம், நாயன்மார்கள்ட்ட இருந்த அந்த துடிப்பு நம்மகிட்ட இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கட்டத்தில் இப்போ ரஜினி ரசிகர், நீங்கள் ரஜினி ரசிகர் எல்லாருமே 60 வயசுக்காரங்க தான். அவர் இப்போ ரஜினி படத்தை முதல்ல பார்த்த மாதிரி பார்க்குறாரா? இப்போ எப்படி பார்க்குறாரு? படம் ரிலீஸ் ஆகி 2 மாதம் கழித்து போகிறாரு. படம் ரிலீஸ் ஆகி 20 நாள் கழித்து போய் நிதானமாக பேரம்பேத்தியோட போய் பார்த்துட்டு வர்றாரு. ஆனால் அவர் எப்போ இருந்த மாதிரி இருக்கணும்? ரஜினி ரசிகனா 18 வயசில் எப்படி வரும்போது துடிப்பாக இருந்தாரோ அப்படி இருக்கணும். இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது உரிமை குரல் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மீனவர்களுக்கு பொழுதுபோக்கே கிடையாது, சினிமா ஒன்று தான். எங்கள் ஊருக்கும் தேட்டருக்கு இடையில 4 கிலோமீட்ரு. மீன் பிடிக்கிற வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸெல்லாம் அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பயங்கரமாக ஓடி போவாங்க தேட்டருக்கு. போய் என்ன செய்வானா, டிக்கெட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா, வரிசையில் நம்ம பின்னால் தெரிஞ்சதுன்னா, நேரே நம்ம மேலே ஏறி தலையில் மிதித்து நடந்து போயிட்டே இருப்பான். 1வது தலை, 2வது தலை, 3வது தலை மிதித்து நடந்துட்டு போய் நேரே டம்முன்னு கீழே குதித்து டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ ரஜினி ஒரு படத்தில் சட்டையை புளிறாருல்ல, புளிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆமாம், ரஜினி ரசிகன்னா 60 வயசு ரசிகனாக இருக்கக்கூடாது. ரஜினியுடைய முதல் படத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் அமைச்சாம் பாருங்க, அந்த வெறி இருக்கணும். அந்த வெறி கடைசி வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி தான் சைவத்தில் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அந்த நிதானம் வந்துட்டுனாலே முடிஞ்சுது. அந்த துடிப்பு இருக்கணும், புரியுதா? என்னது அந்த பதட்டமும் துடிப்பும் இருக்கிறவன் தான் சைவம், புரியுதா? ஆமாம், அந்த நிதானம் வரவே கூடாது, பதட்டமும் துடிப்பும் இருக்கணும். அது இருந்ததுன்னா தான் சைவம். நிதானத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது மெச்சூர்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சிறுத்தொண்ட நாயனாருக்கு சிம்பிளாக யோசிச்சிருக்கலாமே. அது எவனே ஒருத்தனை ஏமாற்றி ஒரு பையனை பிடிச்சிருந்தா போச்சுன்னு சொல்லியிருக்கலாமே. கண்ணப்ப நாயனார் கண்ணை பிடுங்கி கண்ணை இறைவன் கேட்டாரா? கண்ணை தந்துட்டு போயிருன்னு கேட்டாரா? அவருக்கு கண்ணில் ரத்தம் வந்தது, அவ்வளோதானே. நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன், எனக்கு ரத்தம் வரல, மனிதனுக்கு வரல, சாமிக்கு தானே வந்தது. அவருக்கு தான் வேண்டுதல் வேண்டாமை தானே. சாமி வேண்டுதல் வேண்டாமை இலான், புரியுது? இந்த ஆக்ஷன் எல்லாம் வேண்டாம், புரியுதா? சாமி கண்ணில் ரத்தம் வரும், நான் பார்த்துட்டேன், நிறுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன்ட்டு நான் போயிட்டே இருப்பேன். சாமியும் தப்பாக நினைக்க மாட்டார், கரெக்டாக தானே பேசுகிறான்னு நினைப்பார். அங்கே கண்ணப்ப நாயனாருடைய இன்னைக்கு கண்ணப்ப நாயனார் கோயில் காட்டினான். அந்த கண்ணப்ப நாயனார் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த திருக்காலத்தி கோயில் காட்டினான் ஜோதி டிவியில். கோயில் சூப்பராக இருக்கு, ஆந்திராவில் இருக்குது. என்ன அழகாக இருக்குது கோயில். அதில் கண்ணப்பர் சிலை பார்த்தீங்கன்னா சூப்பராக வைணவ சிலை மாதிரி பெருசாக இருக்குது. முகமெல்லாம் நல்லா வீங்கி நல்லா பெருசாக இருக்குது. அதெல்லாம் காட்டினான். அப்போ அந்த கண்ணப்ப நாயனார்ட்ட இருந்தால் அந்த பதட்டம் இருக்குது பாருங்க. நான் உனக்கு உணவு எடுக்க போகிறேன், ஓடி வர்றாரு. போகிறது பெருசாக, நீ தனியாக இருப்பிய, உனக்கு காவல் யார்? திரும்ப ஓடி வர்றாரு, கட்டி பிடிக்கிறாரு, முகத்து பார்க்குறாரு. அந்த உணர்வு நிலை தான் கண்ணப்பனாரை கொண்டு வந்ததே தவிர நம்மை போல் எதற்கும் பதட்டமாகாமல் டாக்டர் எப்படி இப்போ முதல் ஆப்ரேஷன்ட்டு இருக்கிற பதட்டம் டாக்டர்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்காது. ஒரு 40-50 ஆப்ரேஷன் இதே மாதிரி எத்தனை பார்த்தாச்சு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். அவரை பொறுத்தளவில் ஒரு பைக் ரிப்பேர் பார்க்குற மாதிரி, அது எத்தனை பைக் ரிப்பேர் பார்த்தாச்சுன்னு சொல்கிற மாதிரி அந்த நிலையே வராமல் இருக்கணும். நம்ம சைவத்தில் என்ன தப்பு நடக்குன்னா, சில ஆண்டுகள் நம்ம பதட்டமாக இருக்கிறோம், அதுக்கு பிறகு அவருக்கு இருக்கிற அவர் சொல்லுவார், நமக்கு என்ன, நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு அந்த நிலையில் நம்ம என்ன செய்கிறோம், மாறுகிறோம். அந்த நிலையில் மாறுகிறோம். அதே மாணிக்கவாசகர் அந்த நிலைக்கு போகாதீங்கிறத தான் நெஞ்சம் நான் துடிக்கவில்லைங்கிறார். நெஞ்சம் என்ன செய்யணும்? துடிக்கணும். கண்ணப்ப நாயனார் மாதிரி இந்த இடத்துல கண்ணப்ப நாயனாரை வச்சுக்கிடணும். நெஞ்சம் துடிக்கணும்.
அந்த சிறு தொண்ட நாயனார் பாறையில் முட்டுறாருல்ல, பாறையில் முட்டிருக்கிறாரு. என்ன என்ன சொன்ன வாக்கை யார் தான் உலகத்தில் எல்லாருமே காப்பாற்றிட்டானா? மனுஷன் தானே சார், நான் காப்பாற்றலாம் என்ன வந்துடும் அப்படின்னு திருப்பி பேசிட்டு தான் முடிஞ்சுது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, பாறையில் போய் முட்டுறாரு, தன்னுடைய தலையை உடைக்கிறாரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலை, அந்த பதட்டமும் உணர்ச்சியும் அந்த டென்ஷனும் தான் செய்யும் சார். நிதானம், அந்த 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 பதட்டத்திலே அவங்க நிதானமாக இருப்பாங்க, அதை மறந்துடக்கூடாது. அதுக்காக வெறும் பதட்டம் கிடையாது, நிதானம் நிறைந்த ஒரு பதட்டம். ஆமாம் ஆமாம், அதுக்காக எல்லாத்துலேயும் அவங்க பதட்டமாக இருப்பாங்க, டென்ஷன் கேஸ் அப்படி எடுத்துடக்கூடாது. காந்தியடிகளைப் போல ஒரு நிதானம், ஆனால் காந்தியடிகளைப் போல ஒரு அகிம்சை, காந்தியடிகளைப் போல ஒரு வேகமாக அவற்றை இருந்துச்சு. அவர் கூட எவனும் நடக்க முடியாது, வயசானவர் தான். இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா தான் சைவம் புரியும். அந்த வைராக்கியம் வரணும். அதெல்லாம் எனக்கு இல்லாமல் போயிட்டுன்னா அவருக்கு இருந்தது, நமக்கு வரணும்னு சொல்கிறாரு. துடிக்க மாட்டேன், உள்ளம் உருகலைங்கிறாரு. அந்த குருவிலிருந்து ஆரம்பிக்கணும். குரு உபதேசம் தந்தார், குருவின் கருணையை நினைக்க நான் என்ன செய்யவில்லை, நெஞ்சம் துடிக்கவில்லை. குருவின்கிறதும் இறைவன்கிறதும் ஒன்று தான். இறைவன் இல்லாமல் குரு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். குருவின் கருணை நினைந்து உள்ளத்தை உருகவில்லை. குருவை பிரிந்து விட்டோமே என்பதற்காக நான் இறந்திருக்கணும், இறக்கலை. பெருமலை குறும்பராயனாருக்கு என்ன வரலாறு சொல்கிறீங்க? குருவுக்கு முன்னத்தினாலே இந்த கான்செப்ட் தானே. குருவை பிரிய போகிறோம்னா கைலாயம் போகிறது உயிரை விடுறது ரெண்டும் ஒன்று தானே சார். உடம்பு போச்சது இல்லை, கிளம்பிட்டார்ல, மண்ணுலக வாழ்க்கை முடிஞ்சது இல்லை. எதற்கு சமம்? இறப்புக்கு சமம். ஆனால் அந்த பெருமலை குழும நாயனாரை நம்ம கதையாக சொல்கிறோம். ஆனால் அவரை போல வாழ்வதற்கு வாழணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, என் உள்ளம் பிரிவாற்றமையால் நான் இறக்க மாட்டேன். அவர் சொல்கிறார்ல, இறைவன் கேட்குறாருல, என்ன நீங்கள் அட்வான்ஸாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் கண்ணே நாங்கள் இருந்து என்ன பண்ண போகிறோம். கண்ணுங்கிறது அந்த இடத்துல குரு பண்டார சாத்திரத்தில் குருவை கண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. கண்ணுதலான் தன் கருணைங்கிறது குரு. கண்ணுதலான் தன் கருணை, கண்ணுதலான் சிவன், கருணை குரு. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி, கண்ணால் காட்டுவதற்காக வந்து எய்தி. உள்ளம் நான் உருகாமல் இருக்கிறேன், பிரியாமையால் இருக்கிறேன். கடைசியில் சொல்கிறாரு, நானே என் உடம்பை வெட்டியிருக்கணும், தற்கொலை பண்ணியிருக்கணும். இந்த கருணையை நான் மறந்ததற்காக நானே தற்கொலை செய்திருக்க வேண்டும். நான் இந்த உலகத்தில் இன்னும் அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் செய்யவில்லைன்னு எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் என்ன செய்யணும்னு அர்த்தம். அப்போ நானே செத்துறணுமா சார், நானே என்னை கொன்னுவிடணுமா? அப்படி பொருள் இல்லை. அதற்கு முன்னால் சொல்லப்பட்டதை நீங்கள் செஞ்சிடணும்னு அர்த்தம். உடம்பு உருகணும், மனதில் ஒரு சைவம் சார்ந்த ஒரு பதட்டம் இருக்கணும். அதுதான் சிவஞானத்தை உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். சிவஞானத்தை எல்லாருமே நீ பதட்டமாக இருக்காது, அவருடைய அந்த பதட்டம் இருக்கிறவங்களுக்கு சைவம் ஈஸியாக வரும். வரவிட மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவர் கேரக்டருக்கு ஈஸியாக வரும். அந்த பதட்டம் இருக்கிறவங்களுக்கு வேகமாக வரும். சிலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனிதர்கள் பல வகை இருக்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டாக ஒருத்தன் விழுந்து கிடப்பான். சிலர் பார்த்தீங்கன்னா என்னமோ அவன் தம்பி மாதிரி பதறுவான். சிலரை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பான். புரியுதா? நான் படிக்கும்போது வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தர் போய் பார்த்தாராம், சோடா வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரா. சோடா வாங்கிட்டு உடச்சி விழுந்தவனுக்கு கொடுக்க போனேன். எனக்கு கொடுங்கப்பா, பதறி விழுந்துருவேன் அப்படின்னா. இவன் சோடா வாங்க சொன்னது எனக்கு. புரியுதா? இந்த மாதிரி காட்சிகளை பார்த்தா நான் என்ன செஞ்சிருவேன், ஏன் நான் குடிக்கிறதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னா. அப்படி நிறைய பேர் நிதானமாக ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அந்த சிவஞானோடைய கேரக்டருக்கு சைவம் ஈஸியாக வரவிட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு நிறைய ஆலோசகர்கள், அவரை இதில் பயணிக்க விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய ஆலோசகர், கௌரவ ஆலோசகர்கள். ஆமாம், அவரால் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியலை. புரியுதா? காக்கா முட்டையிலேருந்து காக்கா தான் வரும். அதனால் நீங்கள் என்ன ஆலோசனாலும் அதிலேருந்து உங்களுடைய ஆலோசனை தான் வரும். அது யார் ஆலோசனையும் ஆகாது, குரு ஆலோசனை ஆகாது. காக்கா முட்டையிலேருந்து காக்கா தான் வரும். புரியுதா? அதனால தான் காக்கா முட்டைன்னு பேர் வச்சுருக்கிறேன். புரியுதா? ஆமாம். அதனால் நான் காக்கா முட்டை ஏன் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருதுன்னா, நான் ஸ்கூலில் படிக்கிற வயசில் எங்கள் ஏரியாவில் இந்த சின்ன பசங்களுக்கு இங்கெல்லாம் மறையாற தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் எந்த பையனும் மறையாறி நான் பார்த்ததில்லை. ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் அங்கெல்லாம் எல்லோரும் மறையாறுவாங்க. எல்லோரும் ஏறி ஆகணும்.
ஏறினா தான் விவசாயியாக இருக்க முடியும், ஏறினா தான் கிராமத்து மனிதனாக இருக்க முடியும். அந்த வயசில் ஃபுல்லாக இந்த காக்கா முட்டையெல்லாம் எடுத்து சுட்டு சாப்பிட்ருவானுவ பசங்க. ஆமாம், காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்தது இல்லை, அது மாதிரி. இதையெல்லாம் நான் செய்யவில்லைன்னா என்ன அர்த்தம்? குருவை நினைந்து செய்யணும். குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாமல், குரு வார்த்தையை யார் வார்த்தையாக நினைத்து, இறை வார்த்தையாக நினைத்து நாம் செயல்படணுங்கிறத மாணிக்க வாசகர் சொல்கிறார். அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம இப்படி அனுபவிப்போன்னு நினைக்கவே இல்லை என்ன சார் என்று சொல்லி நிறைவு செய்வோம். சிவாய நம. சிவாய நம. பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுதி கேட்போம். எம்பெருமான் வெள்ளி எழுந்தருள் நாளை பணி நோக்கி செல்வோம். வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. சிவாய நம.